வெல்கம் டு எஸ்கே மினி விலாக்ஸ். ஹாய் ஆல், நான் தான் உங்களோட எஸ்கே. என்னடா இவ்வளோ டேஸாக ரீல்ஸு ஷார்ட்ஸுன்னு போட்டுட்டு இருந்தாலே என்னடா திடீர்னு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து வீடியோ போகிறான்னு பார்க்குறீங்களா? சிலவங்களுக்கு நானான்னு கூட டவுட்டு கூட வரும். இட்ஸ் மீ, நானே தான். நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ வித் என்னோட வாய்ஸில். டுடே நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உடுமலைப்பேட் பக்கத்தில் ஜெயம் ஃபிலிமில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் தான். நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க ரீல் ஷார்ட்ஸில் சொன்னேன். திருமூர்த்தி டெம்பிள் அண்ட் வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். இங்கே யார் யாரெல்லாம் வ்ளாகில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சங்கி, அவங்க ஹஸ்பண்ட், தென் காயு அண்ட் கீர்த்தி. அப்புறம் மார்னிங்கே குக் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அக்காவோட காரில் தான் ட்ராவலிங் எல்லாம். கிணத்துக்கடவுல இருந்து அப்படியே ஷார்ட்கட்லேயே உடுமலைப்பேட் போயிட்டோம். கோயில் நியர்பை வரும்போதே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தென் கோயில் திங்ஸ் எல்லாம் அப்படியே வாங்கிக்கிட்டோம். ரிட்டர்ன் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தென் கிளைமேட்லாம் செமையாக இருந்துச்சு. ரெண்டு சைட்லேயும் புளிங்க மரம், தென் ஹில்ஸ். அப்புறம் வி ரீச் த திருமூர்த்தி டேம். அப்புறம் அங்கே ஒரு விசிட்டை போட்டு ஃபோட்டோ வீடியோலாம் கேப்சர் பண்ணிவிட்டு தென் வி டுவர்ட்ஸ் த கோவில். செம்ம டிராஃபிக்காகவும் இருந்துச்சு. லாட்ஸ் ஆஃப் ஐயப்பன் தென் முருகன் சாமிகளாக தான் இருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா உள்ள கோயில் ஏரியாவுக்கு போகிறதுக்கு வெஹிக்கிளோடு போனீங்கன்னா 50 ரூபா அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். அங்கே ஒரு ஷாப்லேயே குட்டி போண்டாஸ், தென் பஜ்ஜீஸ், மஞ்சூரியன். அப்புறம் டேஸ்ட் வைஸும் ஓகே, ரேட்டுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டும் இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் வாக்கிங்லேயே நேராக வாட்டர் ஃபால்ஸ்க்கு போனோம். தென் போகிறப்போ வழியிலேயே பைனாப்பிள், எலுந்த ஜாம் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அப்படியே ரிவரை க்ராஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. குட்டி பாத்வே மாதிரி இருந்துச்சு. அதில் அப்படியே போகிறோம். தென் மலைக்கு மேலே வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு 5 rupees சார்ஜ் பண்ணாங்க எல்லாருக்குமே. ஃபார் ஈச் 5 rupees. மேலே போகிறதுக்கு வேலை நிறைய மங்கீஸ் இருந்துச்சு. அது எப்படின்னா, இப்போ மேபி நீங்கள் யாரும் பிளான் பண்ணுறீங்க போகிற மாதிரி இருக்குன்னா பி சேஃப். குழந்தைங்க கையில் சாப்பிட்ற பொருளோ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபோனை கூட விட்டு வைக்க மாட்டேன்ருச்சு. அதை கூட பிடுங்க தான் ட்ரை பண்ணிச்சு மங்கீஸ். அதனால் பி சேஃபாக போங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க வாட்டர் ஃபால்ஸ் போனீங்கன்னா. தென் கீழே கோயில் சைடில் பார்த்ததுக்கும் மேலே கிளைமேட் டோட்டலி வேறு. தென் நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி ஏரியாஸ். தென் ஆஃப்டர் நிறைய ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் இருக்குது. அதனால் சேஃபாக போங்க. ஆஃப்டர் ஐயப்பன் முருகன் கோயில் சீசன் டைம் ப்ளீஸ் யாருமே போகாதீங்க. எங்களை மாதிரி போய் லாக் ஆகிடாதீங்க. சின்ன வயசுலலாம் பார்த்த ஒரு இதில் நானும் சரி ஓகே ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே போயிருந்தோம். பிகாஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீசன் டைம் ட்ரை பண்ணாதீங்க போகிறதுக்கு. ஃப்ரீ டைமாக பார்த்து போங்க. தென் லேடிஸ் ஃபர்ஸ்ட். அக்கா பாப்பா நானும் தான் ஃபஸ்ட்டு போய் வாட்டர் ஃபால்ஸில் குளித்தோம். தென் ஆஃப்டர் தான் தம்பியும் மாமாவும் போனாங்க. வாட்டர் செம்ம கூலிங்காக இருந்துச்சு. ஆஃப்டர் பார்த்தா வாட்டர் செம்ம ஃபோர்ஸாக இருந்துச்சு. அக்கா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இவ்வளோ ஃபோர்ஸாக வாட்டரில் குளித்தா பாடி பெயின், ஷோல்டர் பெயின்லாம் ரெடியூஸ் ஆகும்னு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் குளித்ததுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் எனர்ஜியாக ஃபீல் பண்ணோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வாட்டர் ஃபால்ஸில் நிற்க முடியல, அவ்வளோ க்ரௌடாக இருந்தனால. அதுக்கப்புறமா செப்பரேட்டாக வந்து நாங்களே தண்ணியெலாம் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட்டு ஒருத்தங்களுக்கு தண்ணியெலாம் தெளித்து தென் கீர்த்தி ரொம்ப நேரம் ஸ்விம்மிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா மாற்றி பார்த்தா அங்கேயும் வந்து க்ரௌட் ஆகிட்டாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி கீழே வந்துட்டோம். தென் கீழே கோவிலுக்கு போயிட்டோம். அங்கே ஒரு சம்பிரதாயம் இருக்குது. கோவில் பாறை மேலே, அந்த கோவில் சாமிக்கு வெளியே இருக்கிற பாறை மேலே த்ரோ பண்ணுற மாதிரி. எப்படின்னா சந்தனத்தை த்ரோ பண்ணுவாமா. நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் மனசில் யோசிச்சுட்டு அந்த சந்தனத்தை த்ரோ பண்ணி அந்த சந்தனம் கரெக்டாக போய் அங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா, ஒட்டிடுச்சுன்னா நம்ம என்ன யோசிச்சப்போ அது நடக்கும்னு சொல்லி. ஆனால் அந்த ஷாப்கீப்பர் என்ன பண்ணாருன்னா, அவர் அதுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி சொன்னார். எப்படின்னா 3 வாட்டி பிரிக்கணும், பிரிச்சுட்டு அதை போடணும்னு சொன்னாங்க. எனக்கு அது பிஸ்னஸ் டாக்டிஸ் மாதிரி ஃபீல் ஆச்சு. மேபி அது ஒரே வாட்டி போட்டாலும் அது ஒன்று தானே, இல்லை 3 வாட்டி எதுக்கு போடணும் அந்த மாதிரிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறமா நான் 3ஆக பிரிச்சுட்டு 2வது மறுபடியும் அது 3ஐயும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு கரெக்டாக த்ரோ பண்ணேன். என்னோடது போய் கரெக்டாக ஃபிக்ஸாக ஒட்டிக்கிச்சு. ஒட்டி முடிச்சோன்னே ஓகே, நான் ஒரு விஷயம் யோசிச்சுட்டு தான் பண்ணேன். ஓகே, வில் பி ஹேப்பன் அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு இது தோணுச்சு. அப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டு பட்டையெல்லாம் அடிச்சுட்டு இப்போ தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த கரெக்டான ஸ்பாட், இப்போ நான் போய்கிட்டு இருக்க இந்த ஸ்பாட் தான் ஜெயம் ஃபிலிமில் ஜெயம் ரவி ஹீரோயினி சாமி கும்பிட்டுட்டு பின்னாடி கூட்டியாக நடந்து வருவாங்க. அந்த சீன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதான் அந்த எக்ஸாக்டான அந்த பாறையோட பேக்ரவுண்ட். இந்த லொக்கேஷன் தான் அது. தென் அப்புறமா நாங்களும் சாப்பிட்டுட்டு அந்த ஏரியாவில் கொஞ்சம் டாகீஸ்லாம் இருந்தாங்க.
டாகீஸ் தென் காக்காக்கு எல்லாருக்குமே சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் we will going to back. நாங்கள் அப்படியே கிளம்பிட்டு ரிட்டன். அப்புறம் அமராவதி டேம்லாம் போகலான்னு யோசிச்சுருந்தோம். பட் 5 o'clock இட் வில் பி க்ளோஸ்டு. அதனால் நம்மளால் அமராவதி டேமை ரீச் பண்ண முடியல. அதனால் we are back. திருப்பி நாங்கள் கிணத்துக்கடவுக்கே கிளம்பிட்டு இன்றைக்கி டே செமையாக போச்சு. தென் பயங்கரமாக வைப் பண்ணோம். தென் என்னோடய ஃபர்ஸ்ட்டு வாய்ஸ் ஓவரோட இருக்குது இந்த vlog எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தென் கண்டிப்பாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் தென் லைக் பண்ணாமல் மறந்துடாதீங்க. தென் இன்றைக்கி vlog இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.